Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவேசிக்கால 22nd லெசன் விருந்த் கே தோஹே. ஸோ இந்த லெசனில் வரக்கூடிய சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு தோஹேக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு தோஹேக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னென்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு தோஹே மெமரிஸ் கிடையாது, பட் இது உங்களுக்கு தோஹே கொடுத்துருவாங்க. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? नरपति तसै कुमंत्र सोंग साधु कु संगति पाई विनसत सुद अदि प्यार सोंग त्वच पिन पड़े नसाई. அதாவது இதுல ராஜாக்கள், அதாவது ஒரு ராஜாக்கள் வந்து தவறான யோசனைகளை வேலைகள் செஞ்சாங்க அப்படின்னா அந்த நாடே வந்து ஸ்பாயில் ஆயிடும். அது போல சாதுக்கள் வந்து அவங்களுடைய சேர்க்கை, அவங்களுடைய கான்டாக்ட் சரியில்லை அப்படின்னா அவங்களும் வந்து ஸ்பாயில் ஆயிடுவாங்க. வினசத் சுத் அப்படின்னா என்னன்னா, வினசத் சுத்னா மகன், புத்திர இல்லையா? அதி பியார் சோங், ஸோ அந்த மகனும் வந்து அளவுக்கு அதிகமா நம்ம அன்பு செய்யும் போது அவங்களும் ஸ்பாயில் ஆயிடுவாங்க. துவச் பின் படை நசாயி, ஸோ இதுல துவச் அப்படின்னா பிராமணர்களை குறிக்கிறது. ஸோ அந்த பிராமணர்களும் தங்களோட மந்திரங்களை சரியா படிக்கலனா, அந்த ஸ்லோகம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ படே பின் அந்த ஸ்லோகங்களை சரியா படிக்கல அப்படின்னா அவங்களுமே ஸ்பாயில் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தரும் தன்னோட வேலைகளை சரியா செய்யணும் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட பாட்டுல அது கரெக்டா இருந்தா மட்டும்தான் எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ எப்பவுமே சந்தர்ப்பம் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். சந்தர்ப்பம் என்னன்னா, யார் இந்த தோஹேவை ரைட் பண்ணது, அண்ட் தென் அது என்ன ரீசனுக்காக அது சொல்லப்பட்டது. கவிவர் விருந்த் கா தோஹா ஹே. ஸோ இது வந்து யாருடைய தோஹா? விருந்த், அவருடைய தோஹா. इसमें कवि मनुष्य को नष्ट करने वालों चीजों के बारे में बताते हैं. ஸோ இதுல போயட் வந்து ஹியூமன்ஸ் வந்து எந்தெந்த விதத்துலலாம் அவங்க வந்து ஸ்பாயில் ஆகுறாங்க, எந்தெந்த விஷயங்கள், அதுதான் நஷ்ட கர்னேவாலி சீஜோங் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்னால அவங்க ஸ்பாயில் ஆகுறாங்க அதை பத்தி இதுல சொல்லியிருக்காராம். ஸோ இதுல பாவார்த்னா எக்ஸ்பிளனேஷன் இல்லையா? ஸோ என்ன எக்ஸ்பிளனேஷன்? அந்த தோஹியோட எக்ஸ்பிளனேஷன் தான் இது. கலத் மந்த்ரனா சே ராஜா நஷ்ட ஹோதா ஹை. அதாவது கலத் மந்த்ரனா அப்படின்னா அந்த ராஜாவுடைய தவறான யோசனைகள்னால, கலத் மந்த்ரனா, ஸோ அந்த ராஜாவுடைய அந்த திங்கிங் வந்து கரெக்டா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ராஜா நஷ்ட ஹோத்தாகே, அவருக்கு ஆலோசனைகள் கிடைக்கிறதும் அவர் திங்க் பண்றதும் சரியா இல்லைன்னா ராஜாவுமே வந்து, ராஜாவால அந்த நாடும் ஸ்பாயில் ஆகும், ராஜாவும் வந்து ரொம்ப தவறான விஷயங்கள்ல வந்து செய்யற மாதிரி ஆயிடும். அதாவது நாடே ஸ்பாயில் ஆயிடும். ராஜாவுடைய விஷயங்கள் வந்து சரியா இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த நாடே ஸ்பாயில் ஆயிடும். புரி சங்கதி சே சாது நஷ்ட ஹோதா ஹே. அது போல கெட்டவங்களுடைய சேர்க்கைனால, சோ சாதுக்கள் என்னவாயிடுவாங்க? அவங்களும் நஷ்டமாயிடுவாங்க. அதிக் துலார் சே புத்திர பிகட் சாத்தா ஹே. ஸோ அதே போல நிறைய அன்பு கொடுக்கும்போது, அதாவது அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான செல்லம் கொடுக்கும்போது குழந்தைகளும் வந்து ஸ்பாயில் ஆயிடுவாங்க. வேத பாட் ந பட்னே சே பிராமன் நஷ்ட ஹோதா ஹே. வேத பாட்னா அந்த வேத பாடங்கள், அந்த ஸ்லோகம், அது எல்லாமே வந்து ந பட்னே சே, அதை அவங்க படிக்கல அப்படின்னா பிராமணர்களும் ஸ்பாயில் ஆயிடுவாங்க தவறான வழியில. அதாவது சிந்தனைகள் வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. விசேஷத்தா என்னன்னா, இஸ் தோஹே மேம் ஜீவன் கே லியே மகான் சீக் ஹை. ஸோ இந்த தோஹேல நம்மளோட லைஃபுக்கான ஒரு பெஸ்ட் லெசன், ஒரு சிறந்த லெசனே நமக்கு வந்து இதுல டீச் பண்ணிருக்கிறாரு. ஹமேம் ஐசே கலத்தியாங் நஹி கர்னி சாஹியே. ஸோ நாமளும் என்ன பண்ணக்கூடாது? அப்படிப்பட்ட தவறான விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்றதான் இந்த தோஹையோட மீனிங். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், சரல் வச்சன் ஹை ஔஷேதி கட்டுக் வச்சன் ஹை தீர் ஸ்ரவன் துவார் ஜோ சஞ்சரை சாலை சக்கல் சரீர். அதாவது இது ஆக்சுவலி மீனிங் என்ன சொல்ல வராங்கன்னா, இனிமையான வார்த்தைகளை மட்டுமே பேசும்போது அது மற்றவர்கள மனசுக்கு மருந்தா இருக்கும். கடுமையான ஹார்ஷான வேர்ட்ஸை பேசும்போது அது மற்றவங்களுடைய மனசுல அம்பு மாதிரி தைச்சிரும். அது போல ஸ்ரவன் துவார் ஜோ சஞ்சரை, ஸ்ரவன்னா நம்மளுடைய காதுகள் வழியா போகக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுமே வந்து சரியா இல்லை அப்படின்னா சாலை சக்கல் சரீர், அது நம்மளுடைய மனசுக்குள்ள போய் அது நமக்கு வலியை தான் ஏற்படுத்தும். அதனால நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள் வந்து இனிமையா இருக்கணும். ஹார்ஷா இருந்தது அப்படின்னா அது நம்ம காதுக்குள்ள போய் நம்மளுடைய மூளைக்கு அது ஒரு வலியை கொடுத்துரும் அப்படின்றதுதான் இதுக்கான மீனிங். ஓகேவா?
ஸோ மீனிங் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு நிறைய மீனிங்ஸ் அந்தந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஔஷதி அப்படின்னா மெடிசன், மருந்தா இருக்கு. கதுக் வச்சுன்னா ஹார்ஷான வேர்ட்ஸ், தீர்னா அந்த அம்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஆரோ. சரல் வச்சுன்னா இனிமையான வார்த்தைகள். ஸ்ரவன் துவார், ஸ்ரவன்னா நம்மளுடைய காதுகள், துவார்னா வழியாக. ஜோ சஞ்சர் எது நுழைகிறதோ அந்த வார்த்தைகள். சாலிங் சக்கல் ஷரீர், ஸோ அது நமக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய உடல் முழுதும். சக்கல் சரீர் அப்படின்னா நம்ம உடல் முழுவதும் அது ஒரு வலியை கொடுத்துரும். சாலை அப்படின்னா பெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ இதனுடைய சந்தர்ப் என்ன, யஹ் கவிவர் விருந்துகா தோஹாஹை. மோஸ்ட்லி இந்த தோஹையில வந்து சந்தர்ப் வந்து காமனாக தான் இருக்கும். இஸ்மே மீட்டே வச்சன் கி மஹிமா சாபித் கர்த்தே ஹை. ஸோ இதுல இனிமையான வார்த்தைகளுடைய சிறப்பை வந்து அதை ப்ரூவ் பண்றாரு போயட். சாபித் அப்படின்னா ப்ரூவிங். பாவாத் எக்ஸ்பிளனேஷன், சரல் வச்சன் தவாயி கே சமான் ஹை. அதாவது எளிமையான அந்த இனிமையான வார்த்தைகள் ஒரு மெடிசனுக்கு ஈக்குவல் ஆனது. வஹ் சுன்னே வாலோம் கே மன் கா துக்கு தூர் கர்த்தா ஹை. அது கேட்கறாங்க இல்லையா, சுன்னே வாலோம்னு அதை லிசன் பண்றவங்களுடைய மனசுல இருக்கிற அந்த கவலைகளை வந்து அது போக்கிடும். கட்டுயே வச்சன் தீர்க்கே சமான் ஹை. கடுமையான வார்த்தைகள் அம்புக்கு சமானமா இருக்கும். அது ஒரு ஆரோ விட்டு எப்படி இருக்கும், அது நமக்கு எவ்வளவு வலிக்கு இருக்கும் இல்லையா, அதுக்கு ஈக்குவலா இருக்கும். வஹ கான்கே துவாரா ஷரீர் மேம் பிரவேஷ் கர்த்தா ஹை. அப்படிப்பட்ட வார்த்தைகள் கான்கே துவாரா காதுகள் வழியா, ஷரீர் சே நம் உடலுக்குள்ள என்ட்ராயிடும், பிரவேஷ் கர்த்தா ஹை. ஃபிர் பூரே ஷரீர்கோ பீடா பகுஞ்சாத்தா ஹை. ஸோ உள்ள போயிட்டு என்ன பண்ண, நம்மளோட உடல் முழுவதும் பூரே ஷரீர்கோ நம்மளோட பாடி ஃபுல்லா என்ன ஆயிடும், அது ஒரு விதமான வலியை வந்து நமக்கு கொடுத்துரும். விசேஷதா என்ன, கவி ஹமே மீட்டே வச்சன் போல்னே கா உபதேஷ் தேத்தே ஹை. ஸோ போயிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றாரு, இனிமையான வார்த்தைகள் மட்டுமே பேசணுன்ற அட்வைஸ் வந்து நமக்கு கொடுக்குறாராம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், கவி பின் தேக்கே பின் சுனே கைசே கஹே விசார் கூப் பேக் ஜானே கஹா சாகர் கோ விஸ்தார். அதாவது கோவு, அதாவது ஒரு சிலர் வந்து பின் தேக்கே பின் சுனே, பார்க்கவும் மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்க. கைசே கஹை விசார், அப்படி பார்க்கவும் இல்லாம கேட்கவும் இல்லாம ஒரு விஷயத்த பத்தி எப்படி ஒப்பீனியன் சொல்ல முடியும், கைசே கஹை எப்படி சொல்ல முடியும், விசார் ஒப்பீனியனை. கூப் பேக் ஜானே கஹா, அதாவது கிணறு அண்ட் தென் பேக், இதுல வந்து ஃப்ராக், இது வந்து வெல் கிணறு, பேக் வந்து ஃப்ராக்னு சொல்றாங்க. ஜானே கஹா, இதுக்கு கிணத்துல இருக்கிற தவளைக்கு எப்படி தெரியும், ஜானே கஹா அதுக்கு எப்படி சொல்ல தெரியும், கஹா ஜானே எப்படி சொல்ல தெரியும். சாகருக்கும் விஸ்தார், இந்த உலகம் வந்து எவ்வளவு பெருசு அப்படின்றது அதுக்கு எப்படி தெரியும், அதுதான் கிணத்துக்குள்ளேயே இருக்கு. ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள இருக்கும் போது அது உலகம் எவ்வளவு பெருசுன்றது அதனால சொல்ல முடியாது அப்படின்றத எப்படி கம்பேர் பண்றாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல எக்ஸ்பிளனேஷன் சந்தர்ப் என்ன அப்படின்னா, ஸோ அதே இந்த ஃபர்ஸ்ட் லைன் சேம் தான். संदर्भ यह कविवर वृंत का दोहा है. இது கவிவர் விருந்தனுடைய दोहा. इसमें कवि अपरिचित वस्तुओं के संबंध में राय न देने की बात कहती है. ஸோ இதுல போயிட் வந்து தனக்கு மிஞ்சின, தனக்கு தெரியாத, அதாவது தன்னால போய் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயத்தை பத்தி, அதான் அபரிஜித் வஸ்துவோம், தனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி ராயன தேனேக்கி பாத், அந்த ஒப்பீனியன் சொல்லக்கூடாது அப்படின்றத பத்தி தான் சொல்ல வராரு. ஸோ இதுல பாவார்த் என்ன, ஜோ மண்டூக் குயேங் மேம் ரஹத்தா ஹை. ஸோ எந்த தவளை கிணத்துக்குள்ள இருக்குதோ, வஹ சாஹர் கே விஸ்தார் கோ நஹி ஜான் சக்தா ஹை. அதுக்கு இந்த உலகம் வந்து எவ்வளவு பெருசு, விஸ்தார்னா இந்த உலகம் எவ்வளவு வைடா இருக்கு அப்படின்றத நஹி ஜான் சக்தா ஹை, அதுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. इसलिए वह साहर के बारे में कुछ भी कह नहीं सकता. ஸோ அதனால அது என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்தை பத்தி எதுவுமே அதனால சொல்ல முடியாது. குச்பி எதுவுமே கஹ நஹி சக்தா, அதனால சொல்ல முடியாது, அது பாசிபிளும் கிடையாது. ஸோ அது போல கோய் வியக்தி, எந்த ஒரு பர்சன் கிசி அன்தேகி और अनसुनो वस्तुओं के बारे में क्या विचार दे सकता है. ஸோ அது போல என்ன சொல்றாரு, எந்த ஒரு பர்சன் கிசி அன்தேக்கி எதையுமே பார்க்காம, அவர் அன்சுனே வஸ்து கேட்காத எந்த ஒரு விஷயத்த பத்தியும், கியா விசார் என்ன ஒப்பீனியன் தே சக்தாஹே அவங்களால கொடுத்துட முடியும், குச் பி நஹி கண்டிப்பா எதுவுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல விசேஷத்தா என்ன அப்படின்னா, அன்ஜானே வியக்தியோं के संबंध में भी बड़ा बुरा कहना मनुष्यों की आदत है. அதாவது அன்ஜானே வியக்தியோங்க அப்படின்னா எந்த தெரியாத ஒரு பர்சனை பத்தி, சம்பந்தமே அவங்கள பத்தி, பலாபுரா கஹனா அவங்களுடைய நல்லது, அவங்களுடைய குட் அண்ட் பேடு
சொல்றது மனுஷோங்கி ஆதத்து ஹே, அதுதான் மனிதனுடைய இயல்பு. அதாவது ஒரு பர்சனை பத்தி தெரியவே தெரியாது, ஆனா என்ன பண்ணுவாங்க, அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றதுதான் ஒரு ஹியூமன்ஸோட நேச்சர். ஹமேம் யஹ் ஆதத் சோட்னே சாஹியே, நாம என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட அந்த ஒரு இயல்பை வந்து நம்ம மாத்திக்கணும், நம்மளோட இந்த நேச்சரை வந்து மாத்திக்கிட்டா தான் நம்மளோட லைஃப்க்கு நல்லது அப்படின்னு சொல்ல வர்றாரு. नेक्स्ट फोर्थ वन, जो सबही को देत है दादा कहिए सोई, जलधर बरसत सम विश्म दल्न விசாரது கோயி. அதாவது எந்த ஒருத்தர் எல்லாருக்குமே சபஹிகோ தேத்துஹை, எல்லாருக்குமே கொடுக்கறவங்கள, அதாவது பாரபட்சம் பார்க்காம கொடுக்கறவங்கள தாதா கஹியே சோயி, தாதான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஜலதர், அது போல அந்த மழை, ஜலதர் அப்படின்னா எனது மழை, ரெயின் வந்து பரசத் மழை பொழியும் போது, சம விஷ்ம அதாவது சமமான தரையா இல்ல கரடுமுரடான தரையா அப்படின்னு எதுவுமே பார்க்காம, ஜல்ன விசாரத்து கோயி, அது வந்து என்ன பண்ணும், தல்னத் விசாரத் அந்த நிலத்துல வந்து தன்னுடைய மழையை பொழியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஓகேவா. ஸோ அது எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம, தரை எப்படி இருக்குன்னா பார்க்காது, தன்னோட மழையை அந்த நிலத்துல வந்து அது பொழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து கொடையாளி இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவைன்னும் போது செஞ்சிருவாங்க. அது போலதான் மழையும் எந்த இடத்துல பெய்யறோம்னு தெரியாம அது அது மழை வரணும்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல அது மழையை பொழிஞ்சிரும். नेक्स्ट संदर्भ, यह कविवर वृंत का दोहा है. सो இது கவிவர் விரந்தனுடைய दोहा. इस दोहे में कवि दादा की विशेषता. ஸோ இந்த दोहेல கவிஞர் என்ன பண்றாரு, அந்த தாதா அப்படின்னா கொடையாளி, டொனேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அவங்க தான். ஸோ தாதா கி விசேஷத்தை, அவங்களுடைய சிறப்பை பதாத்தே ஹை சொல்றாராம். பாவார்த்து என்ன, பாதல் சப் பரசாத்தா ஹை தப் ஹர் கஹீங் பரசாத்தா ஹை. அதாவது அந்த மேகம் வந்து எப்பெல்லாம் மழையை பொழிகிறதோ, எப்பெல்லாம் மழை வருதோ, தப் அப்பெல்லாம் ஹர் கஹிங் எல்லா இடத்துலயுமே அது மழையை பொழியும். வஹ் ஊஞ்சி நீச்சிங் பூமிக்கா பேத நகி மானதா, அது அந்த மேடு பள்ளம் எதுவும் பார்க்காது, இந்த பூமி எப்படி இருக்கு அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அது என்ன பண்ணும், மழையை பொழியும். அதுதான் பேத நகி மானதா, அதுக்கு எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்காது. அது போல தாதாபி சப்கோ சமான் மான்கர் தான் தேதாஹை. ஸோ அது போலதான் தாதா கொடையாளி என்ன பண்ணுவாராம், எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணி தான் தானம் தருவாங்களாம். வஹ் கோயிபி பேதுபாவ் நஹிமானதா, அவங்க யார்கிட்ட எந்த ஒரு வேற்றுமையும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுல விசேஷத்தா என்ன அப்படின்னா, ஹமேம் பி கிசி பேதுபாவ் கே பீனா ஜரூரத் மந்தோं की सहायता करनी चाहिए. ஸோ நாமளும் என்ன பண்ணணுமா, கிசி பேதுபாவுக்கே பீனா எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்காம, ஜரூரத் மந்தோங்கி யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு சகாயத்தா கர்னே சாஹியே, அவங்களுக்கு நாம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுதான் இதுல அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் தோஹே என்னன்னா, ஜோ பாவை அதி உச்ச பர் தாக்கோ பதன் நிதான் ஜோங் தபி தபி மத்தியாகன் லோ அஸ்து ஹோத் ஹை வான். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வந்து உயர்ந்த பதவியில் ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, அவங்க அந்த பதவியில வந்து எப்பவுமே ஒரு அடக்கம் பணிவோடு இருக்கணும். நம்ம உயர்ந்த பதவியில இருக்கும் அப்படின்னு கர்வம் கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா, தாக்கோ பத்தன் நிதால். ஸோ எப்போ வேணாலும் அவங்களுக்கு வீழ்ச்சி வந்து வரலாம். பத்தன் அப்படின்னா எப்போ வேணாலும் அவங்களோட நிலைமை மாறலாம் இல்லையா, அதுதான் பத்தன் அப்படின்னா அவங்களுடைய நிலைமை வந்து வீழ்ச்சி அடைகிறது. நிதான் அப்படின்னா கடைசியா அவங்களோட முடிவு மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜியோங் அது போல தபி தபி மத்தியாகன் லவோங். ஸோ அது போல அஸ்து ஹோத் ஹை பான், அதாவது காலையிலலாம் மேல சூரியன் என்ன பண்ணுவோம், நல்லா உதிச்சு பிரைட்னஸா இருந்துட்டே இருக்கும். அது மத்தியாகன எப்போ வந்து பிற்பகல் வருதோ, அதாவது மத்தியானம் அப்படியே வந்து அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகும் இல்லையா, ஈவினிங் ஆகும்போது என்ன ஆயிடும், அந்த அவ்வளோ வெளிச்சம் கொடுத்துருக்க அந்த சூரியன் கூட ஈவினிங் ஆனோன்னு என்ன ஆயிடுது, அஸ்து ஹோத்தாகை, அந்த வானத்துல இருந்து கீழே இறங்கி மறைஞ்சு போயிடுது. அப்படிப்பட்ட சூரியன், பான் அப்படின்னா சன், அஸ்த் அப்படின்னா அஸ்தமனம், சன் செட், மத்தியாகன் அப்படின்னா ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் இதுல நமக்கு கான்செப்ட் சொல்ல வராங்க. ஸோ அதாவது அதனால நம்ம எப்பவுமே உயர்ந்த பதவியில் இருக்கோன்றது எதையும் யோசிக்காம நம்ம இருக்கணும் அப்படின்றதான் இதுல சொல்ல வர்றது. ஸோ இதுல சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா, यह कविवर वृंत का दोहा है. இது கவிவர் விருந்தனுடைய दोहा. इसमें कवि प्रगति को लेकर गर्व न करने का उपदेश देते हैं. ஸோ இதுல போயிட் வந்து
பிரகதி கோ லேக்கர் இயற்கையை கொண்டு வந்து கர்வமடைய கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாராம். பாவாத் எக்ஸ்பிளனேஷன் சூரஜ் சுபஹ நிக்கல்தா ஹை. ஸோ சூரியன் வந்து காலையில வந்து ரைஸ் ஆகும். தோபஹர் தக் ஊப்பர் உட்டுதா ஹை. ஸோ அதாவது ஆஃப்டர்நூன் வரைக்கும் அது எங்க இருக்குமா, மேலேயே தான் இருக்கும். ஷாம் கோ அஸ்த் ஹோத்தா ஹை. பட் ஈவினிங்ல என்ன ஆகும், சன் செட் ஆயிடும், சூரியன் வந்து மறைஞ்சிரும். இசி தரக். ஸோ அது போல ऊंचे पद पाने वाले को भी एक दिन நீச்சே ஆன படுத்தாகை. அதாவது உயர்ந்த பதவியில் இருக்கவங்க கூட ஏதாவது ஒரு நாள் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்மளோட பதவியை வச்சு கர்வம் அடையக்கூடாது. விசேஷத்தை என்ன, பத் யா தன் கே காரன் கர்வ நஹி கர்னா சாஹியே. நம்மளோட பதவி மற்றும் நம்மளுடைய காசை காரணமா வச்சு, நம்மளோட மணியை காரணமா வச்சு கர்வம் அடையக்கூடாது அப்படின்னு இதுல சொல்றாங்க. நெக்ஸ்ட், கரை புராயி சுக் சஹை கைசே பாவை கோயி ரோப்பை பிரவா ஆக் கவ் ஆம் கஹாங் தே ஹோயி. ஸோ கரை புராயி சுக் சஹை, அதாவது கெட்டதை செஞ்சுட்டு நமக்கு நல்லதே நடக்கணும். கைசே பாவை கோயி, ஸோ எப்படி அந்த விஷயம் வந்து நமக்கு நடக்கும். ரோப்பை பிரவா ஆக்குக்கோ, அதாவது நம்ம எந்த மரம் ஆக்குக்கோ, அதாவது ஏதாவது ஒரு மரத்தை நட்டுட்டு ஆம் கஹாங் தே ஹோயி, அதாவது மாம்பழம் எப்படி நமக்கு கிடைக்கும், மேங்கோ தான் வேணும், ஏதாவது ஒரு மரத்தை நட்டுட்டு நமக்கு மாம்பழம் தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி வந்து கிடைக்கும், கிடைக்காது. இந்த சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா, யஹ் கவிவர் விருந்துகா தோஹாஹை. ஸோ இது கவிஞர் விருத்தனுடைய தோஹே. இஸ்மேம் கவி பலாயி கர்னே கா உபதேஷ் தேத்தே ஹை. ஸோ இதுல போயிட்டு வந்து நம்ம நல்லதே செய்யணும் அப்படின்ற அட்வைஸ் வந்து இதுல கொடுக்கிறாராம். பாவாத் எக்ஸ்பிளனேஷன் ஆக்கு கா பௌத்தா ரோப்பனே பர் ஆக்கு கி பைதா ஹோத்தா ஹை. நம்ம எந்த செடியை நடுறோமோ, எந்த செடியினோட விதை விதைக்கிறோமோ அந்த செடி தான் வளரும். உஸ்மேம் ஆம் கா ஃபல் நஹி லக் சக்தா. அதுல மாம்பழம் வந்து நமக்கு கிடைக்காது. அதுதான் ஆம்கா ஃபல் அப்படின்னா மாம்பழம் விளையாது. உசி தரக், அது போல புராயி கர்னே வாலே கோ புராயி ஹி மிலேகி. அது போல கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டது தான் கிடைக்கும். பலாயி நஹி, நல்லது கிடைக்காது, நல்லதும் நடக்காது. புராயி கர்கே பலாயி சாஹனே சே பலாயி நஹி மில்தி. அதாவது கெட்டதை செஞ்சுட்டு நல்லது கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நல்லது கிடைக்காது. விசேஷத்தா ஹமேஷா பலாயி கர்னி சாஹியே. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணுமா, ஆல்வேஸ் நல்லதே செய்யணும், எப்பவுமே நல்லதே செய்யணும் அப்படின்றதான் இதுக்கான மீனிங். நெக்ஸ்ட், காரஜ் தீரே ஹோத் ஹை காஹே ஹோத் அதீர் சமை பாய தருவர் ஃபலை கைதிக்கு சிங்சௌ நீர். அதாவது காரஜ் தீரே ஹோத் ஹை, அதாவது நம்ம எந்த வேலையுமே நம்ம செய்யும் போது அதை பொறுமையா தான் செய்யணும். காஹே ஹோத் அதீர், பொறுமை இல்லாம ரொம்ப வேகமா செய்யக்கூடாது. சமை பாய தருவர் ஃபலை. ஸோ அது எதுக்கு கம்பேர் பண்றாங்கன்னா, டைம் வரும்போது தருவர்னா அந்த மரம் பழத்தை கொடுக்கும். கைதிக் சிஞ்சை நீர், அதாவது நம்ம எந்த அளவுக்கு நீர் அப்படின்னா இதுல வாட்டர், சிஞ்சைனா நம்ம எந்த அளவுக்கு தண்ணி, எவ்வளோ அதுக்கு தண்ணி ஊத்துறோமோ அதுதான் கைதிக் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊத்திரமோ அந்த அளவுக்கு நம்ம எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும், அதாவது நீங்க ஒரே நாள்ல 100 குடம் தண்ணி ஊத்தினாலும் உடனடியா அந்த மரம் வந்து வளர்ந்து படுத்துறாது. சமயம் வரும்போது தருவர் ஃபலை, அந்த மரம் வந்து பழுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க எவ்வளவுதான் வேகமா செஞ்சாலும் அந்த வேலை வந்து சரியா இருக்காது. ஸோ பொறுமையா செய்யும் போது தானா அது சக்சஸ்ஃபுல்லா முடியும். அதனால பொறுமையா இருக்கணும் அப்படின்றதான் இதுல சொல்ல வராங்க. சந்தர்ப்பம் என்னன்னா, யஹ் கவிவர் விருந்துகா தோஹாஹை. இது கவிவர் விருந்தனுடைய ஒரு போயம். இஸ்மேம் கவி அதீர் ந ஹோனேக்கு சலாஹ் தேத்தே ஹை. ஸோ இதுல போயிட்டு என்ன சொல்றாரு, ரொம்ப பொறுமை இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான அட்வைஸ் வந்து கொடுக்குறாரு. நெக்ஸ்ட், சந்தர்ப்பம் என்னன்னா, யஹ் கவிவர் விருந்துகா தோஹாஹை. ஸோ இது வந்து விருந்தனுடைய தோஹா. இஸ்மேம் கவி அதீர், அதுதான் என்ன சொன்னோம், ரொம்ப பொறுமை இல்லாம இருக்கக்கூடாது. விளக்கம் என்ன, पेड़ की जट पर गई कड़े पानी डालने से कोई फायदा नहीं है. அதாவது பேடுக்கு ஜட்னா அந்த மரத்தினுடைய வேர்ல கை கடை பாணி,
நிறைய குடம் தண்ணி ஊத்தினாலும் டால்னேசே ஊத்தினாலும் கோயி ஃபாயத்த நஹி ஒரு யூஸும் கிடையாது. வஹ மௌசம் ஆனே பர் ஹி ஃபல் தேத்தா ஹை. ஸோ அது அந்த சீசன் வரும்போது தான் அது பழம் பழுக்க ஆரம்பிக்கும். கோயி பி காம் ஹோ தீரே தீரே ஹோத்தா ஹை. எந்த ஒரு வேலையுமே பொறுமையா தான் நடக்கணும். சமய ஆனே பர் பூரா ஹோத்தா ஹை. நம்ம வேலையை நம்ம எப்பவும் செய்யறோம் போல செய்யணும், ரொம்ப வேகமா செய்யக்கூடாது. சமய ஆனே பர் அந்த டைம் வரும்போது பூரா ஹோத்தா ஹை, நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். इसलिए सफलता के लिए अधीर होना नहीं चाहिए. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெற்றி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு வேலையும் அதீர் ஹோனா நஹி சாஹியே, ரொம்ப வேகமா அதை செஞ்சிடக்கூடாது. விசேஷத்தை என்ன, ஜல்த்பாஜி குச் மனுஷங்க குணஹை. அதாவது எப்பவுமே ரொம்ப அவசர அவசரமா ஒரு விஷயத்த செய்யறது ஒரு ஹியூமன்ஸோட நேச்சர் தான், அது அவனுடைய குணம். ஹமீன் இஸ்ஸே பச்னா சாஹியே. நாம என்ன பண்ணணும், இந்த விஷயத்துல நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம். ஸோ அதுல இருந்து நம்மளை சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் 8th ஒன், பேஷ் பனாவை சூர்கோ காயர் சூர் ந ஹோய கால் உடாயே சிங் கி ஸ்வா சிங் நஹி ஹோய. அதாவது பேஷ் பனாவை சூர்கோ, அதாவது அந்த சூரனா வீரன் மாதிரி, பேஷ் பனாயே வேஷம் போட்டுக்கிட்டா, காயர் சூர் ந ஹோயே ஒரு கோழை ஒரு வீரனாக முடியாது. கால் உட்டாயே சிங்குக்கு சிங்கத்தினுடைய தோலை போர்த்துக்கிட்டா, கால் அப்படின்னா ஸ்கின், அதனுடைய தோலை போர்த்துக்கிட்டா, சியார் சிங் நஹி ஹோய சியார்னது நரி வந்து சிங்கமா ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வீரம்ன்றது அவங்களுக்குள்ளேயே இயற்கையாவே இருக்கணும். நெக்ஸ்ட் சந்தர்ப் யஹ் கவிவர் விருந்து கா தூஹா ஹே. ஸோ இது கவிவர் விருந்தினுடைய தூஹா. இஸ்மேம் கவி பதாத்தே ஹை கி. ஸோ இதுல போயிட்டு என்ன சொல்றாரு, நக்கலி சீஜ், அதாவது ஒரு டூப்ளிகேட்டான ஒரு விஷயம், திங்ஸ், கபி அசலி நஹி பன் சக்தி, எப்பவுமே அது ரியலா ஆக முடியாது. ஸோ பொய் எப்பவுமே உண்மையாகாது அப்படின்னு சொல்றாங்க. பாவார்த் என்ன எக்ஸ்பிளனேஷன், சியார் சிங் ஹி கால் ஆட் லேனே பர்பி. அதாவது நரி சிங்கத்தினுடைய கால் ஆட்னே பர்பி, ஆட் லேனே பர் அப்படின்னா சிங்கத்தினுடைய தோலை அது போத்திக்கிட்டா வேர் பண்ணிட்டாலும், சிஆர்ஹி ரஹத்தாஹை அது நரியா மட்டும்தான் இருக்க முடியும். உஸ்மேம் சிங்கஹி வீரத்தா ஆ நஹி ஜாதி. ஸோ அதுகிட்ட என்ன வந்துடாது, அதோட தோலை போத்தின உடனே சிங்கத்தினுடைய வீரம் வந்துடாது. அது போல உசி தர கோயி காயர் ஹத்தியாரோம் சே சஜ்ஜித் ஹோனே பர்பி. எந்த ஒரு அது போல எந்த ஒரு பர்சனும் எந்த ஒரு கோழையுமே தன்னோட ஆயுதங்களால தன்னை அலங்கரிச்சுக்கிட்டாலும், ஆயுதங்களை கையில வச்சிருந்தா மட்டும் அவன் வீரனாயிட முடியாது. காயர் ஹி ஹூத்தாஹை அவன் கோழையாதான் இருப்பான். உஸ்மேம் வீரத்தா ஆ நஹி ஜாதி அதை கையில வச்சுட்டா மட்டும் அவன் கிட்ட வீரம் வந்துராது. விசேஷத்தை என்ன, இஸ் துனியாமேம். ஸோ இந்த உலகத்துல வேஷ் பதல்கர் தூசரோங்கோ தோகா தேனே வாலே அதீக் ஹை. அதாவது வேஷ் பதல்கர்னு தன்னுடைய வேஷத்தை மாத்திக்கிட்டே மத்தவங்க தூசரோங்கோ மத்தவங்களை ஏமாத்துறது, தோகா அப்படின்னா சீட்டிங். ஸோ சீட்டிங் பண்றது நிறைய பேர் இருக்காங்க. ஹமீம் உன்சே சாவதான் ரஹனா சாஹியே. அதனால நம்ம என்ன பண்ணணும், அவங்க கிட்ட இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. கரத் அபியாஸ்தே ஜட்மதி ஹோத் சுஜான் ரஸ்ஸரி ஆவத் ஜாத் தே சில்பர் ஹோத் நிசான். அதாவது கரத் அபியாசத்தேங், அதாவது நம்ம அடிக்கடி தொடர்ச்சியா கண்டினியூஸா முயற்சி எடுத்தா, ஜட்மதி ஹோத் சுஜான், அதாவது மந்த புத்தி, அதாவது முட்டாளும் கூட அறிவாளி ஆயிடுவான். பயிற்சி எடுத்தா, அதாவது எந்த ஒரு விஷயத்திலுமே முயற்சியோ ஒரு ட்ரைனிங் எடுத்தா முட்டாள் கூட என்னவாக முடியும், ஒரு சிறந்த அறிவாளியா மாற முடியும். ரஸ்ஸரி, அது போல ரஸ்ஸரினா அந்த கயிறு இருக்கு இல்லையா, அந்த ரோப்பு, அந்த ரோப்பு ஆவத்து ஜாத்து தே சில்பர் ஹோத்து நிசான். அதாவது அந்த இந்த ஆவத்து ஜாத்து சேனா அந்த கல்லு மேல, சில்பர் சில்லுனா அந்த கல்லு. ஸோ அந்த கல்லு மேல ஆவத்து ஜாத்துனா அந்த கல்லு மேல போய் அதாவது அந்த கல்லு மேல அந்த கயிறு தேய்ச்சி என்ன ஆகுமா, ஹோத்து நிசான், அந்த கையில ஒரு அடையாளமே வந்துரும். அதாவது கயிறு கூட அந்த கல்லு மேல நம்ம
ரேப் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கல்லுலயுமே அடையாளம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது போல நம்ம எந்த ஒரு விஷயம் தொடர்ந்து முயற்சி எடுத்தா அது நம்மளால கண்டிப்பா அதை நம்ம சாதிக்க முடியும் அப்படின்றதான் இதுல மெயின் கான்செப்ட். நெக்ஸ்ட் சந்தர்ப். சந்தர்ப் யஹ் கவிவர் விருந்த் கா தோஹா ஹை. ஸோ இது கவிவர் விருந்தினுடைய தோஹா. இஸ்மேம் கவி அபியாஸ் கா மகத்துவ சமஜாத்தே ஹை. ஸோ இதுல போயட் வந்து அபியாஸ்னா முயற்சி, அந்த நம்ம என்ன பயிற்சி எடுக்கிறோமோ அதுக்கான சிறப்பை வந்து இதுல நமக்கு புரிய வைக்கிறாராம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ட்ரெயின் ஆனா அது எந்த அளவுக்கு அது நம்ம ஹெல்ப் பண்ணுன்றது. பாவார்த் रस्सी के लगातार आने जाने से पत्थर पर भी निशाना पड़ जाता है. அதாவது ரஸ்ஸினது அந்த கயிறுனுடைய அந்த கயிறு தொடர்ந்து ஆனே ஜானே சே போயிட்டும் வந்துட்டும் பத்தர் பர்பி அப்படி போயிட்டு கல்லு மேல அந்த கயிறு வந்து தொடர்ந்து போய் வந்துட்டு இருக்கும்போது நிஷான் பட் ஜாத்தாகை அதுல ஒரு அடையாளம் வந்து ஏற்படுது. உசி தரக் அது போல லகாத்தார் அபியாஸ் கர்னே பர் அது போலவே தொடர்ந்து நம்ம ட்ரைனிங் எடுக்கும்போது மூர்க்கு பி முட்டாள் கூட சத்துர்பன் ஜாத்தாகை புத்திசாலியா மாறிடுவான். விசேஷத்தா என்ன? ஹமேம் அபியாஸ் கர்கே ஹர் வித்யா ஹாசில் கர்னி சாஹியே. நாம என்ன பண்ணோம்? முயற்சி எடுத்து எல்லா கலைகளையும் நாம கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 10th one. ஸோ 10th one என்ன கொடுத்துருக்காங்க? குச் கஹி நீச்ன சேடியே பலோன வாக்கோ சங்க் பாத்தர் டாரி கீச்மே உச்சரி பிகாரை அங்க. அதாவது இதுல நம்ம மத்தவங்களுக்கு, அதாவது கெட்டவங்களுக்கு வந்து நம்ம நல்லது சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம நல்லதை பத்தி பேசவும் கூடாது. வலோன வாக்கோசங் அப்படிப்பட்டவங்களோட நம்ம சேரவும் கூடாது. இத எது கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா பாயர் டாரே கீச்சுமே உச்சித் பிகாரை அங்க. நம்ம அந்த சேருல பாத்தர் அப்படின்னா அந்த பத்தர் அந்த கல்ல டாரே கீச்சுமே, கீச்சுனா அந்த சாக்கடையில அந்த சேரல நம்ம டாரே தூக்கி போடும்போது உச்சரி அப்படின்னா அது ஜம்ப் ஆகி அந்த கல்லு திருப்பி என்ன பண்ணுவோம்? பிகாரை அங்க நம்மளோட உடல் அது திரும்பி மேல வந்து அழுக்காக்கிடும். கல்ல தூக்கி போடும்போது அந்த சேர் நம்ம மேல பட்டு அழுக்காயிடும். அது போல கெட்டவங்களோட சேரும் பொழுது அவங்களுடைய பழக்கம் நம்ம கிட்டயும் வந்துரும் அப்படின்றதான் இதுல சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் சந்தர்ப் என்ன அப்படின்னா यह कविवर वृंत का दोहा है. இது கவிவர் விருந்தனுடைய தோஹா. इसमें कवि दुष्टों से दूर रहने का उपदेश देते हैं. சோ இதுல போயிட்டு என்ன பண்றாரு? துஷ்டோங்க அப்படின்னா கெட்டவங்க கிட்ட இருந்து நம்ம எப்பவுமே ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அப்படின்றதுக்கான அட்வைஸ் கொடுக்குறாரு. பாவாத் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா கீச்சட் மேம் பத்தர் ஃபெங்கனே சே. கீச்சட்னது அந்த சேரு சாக்கடையில पत्थर फेंकने से कल्ल तूकी போடும்போது वह उछल कर फेंकने वाले के शरीर को गंदा कर देता है. அது என்ன பண்ணும்? குதிச்ச ஜம்ப் ஆகி யார் தூக்கி போட்டாங்களோ फेंकने वाले के शरीर को யார் தூக்கி போட்டாங்களோ அவங்களுடைய உடல் மேலேயே गंदा कर देता है அழுக்காக்கிரும். அதே போல नीच गुण वाले व्यक्ति का स्वभाव भी यही होता है. சோ அது போல அந்த நல்ல சீப்பான பிஹேவியர், அதாவது ரொம்ப கெட்ட விஷயங்கள் பண்றவங்களுடைய சுபாவமும் அப்படிதான் இருக்கும். नीच गुण वाले व्यक्ति को नीति समझाकर छोड़ने से या उसके साथ रहने से हमारा ही बुरा होगा. என்ன சொல்றாங்க? அதாவது கெட்ட குணம் உடையவங்களுக்கு அவங்களுக்கு நீதி சொல்றேன், அதாவது அறிவுரை சொல்றேன் அப்படின்னு சொல்றதோ அல்லது உஸ்கே சாத் ரஹனே சே அவங்களோட சேர்ந்து இருக்கிறதுமே ஹமாரா ஹி புரா ஹோகா நாமளையும் அது கெட்டவங்களா மாத்திரும். விசேஷத்தா என்ன? கவி நீச் குணவாலும் से दूर रहने का उपदेश देते हैं. சோ அவர் என்ன பண்றாரு? அந்த கெட்ட குணம் உடையவங்களுக்கு இருந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அப்படின்றதுக்கான அட்வைஸ் வந்து இதுல கொடுக்குறாரு.